ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்க பாத்துட்டு இருக்க இந்த பொண்ணு காட்டுல இருக்கிற மூங்கில் குச்சியை வச்சு அவங்க அம்மாவுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க போறா. அந்த மூங்கில் குச்சியை வச்சு அவ என்ன செஞ்சான்னு பாத்தீங்கன்னா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அந்த மூங்கில் குச்சிகளை ஒன்னொன்னா அடுக்கி வச்சு சர்க்கிள் ஷேப்ல வர மாதிரி எடுத்துக்கிறா. அதுக்கப்புறம் ஒன்னொன்னா பின்னி ஒரு கூடை மாதிரி செஞ்சுக்கிறா. கடைசியில அதை வெட்டி எடுத்த உடனே அது ஒரு அழகான கூடையா மாறிடுது. நீங்களும் இதே மாதிரி உங்க பேரண்ட்ஸுக்கு பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்க அம்மா அப்பா சந்தோஷப்படுவாங்க. கூட வச்சு கூட நூறு போறவளே. சிலர் குழி தோண்டிக்கிட்டு இருந்தாங்க. ஒருத்தன் அவங்க கிட்ட போய் என்ன செய்றீங்கன்னு கேட்டான். அதுக்கு அவங்க கட்டட வேலைய ஆரம்பிக்கிறதா சொன்னாங்க. 3 மாசம் கழிச்சு மீண்டும் அங்க போய் பார்த்தான். அவங்க தொடர்ந்து அங்க பெரிய பள்ளம் தோண்டிக்கிட்டு இருந்தாங்க. 6 மாசம் கழிச்சு மறுபடியும் அங்க போய் பார்த்தான். அங்க பள்ளம் தோண்டப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. அவனுக்கு புரியல. நீங்க இங்க என்னதான் பண்றீங்கன்னு கேட்டான். அதுக்கு அங்க வேலை செய்யறவங்கள ஒருத்தன் இதோட ஆழத்தை பாருன்னு சொன்னான். இவன் குனிஞ்சு பார்த்தான். ஆழத்தை அவனால பார்க்க முடியல. ஆழப்படுத்தியவன் இவன் கிட்ட இன்னும் 6 வருஷம் கழிச்சு இங்க வா, இங்க கட்ட இருக்கும் கட்டடத்தோட உயரத்தை உன்னால பார்க்க முடியாதுன்னு சொன்னான். இது உண்மைதான். ஆழமான உறுதியான அஸ்திபாரத்தை பொறுத்து தான் கட்டடத்தோட உயரமும் அகலமும் நிர்ணயிக்கப்படுது. ஆழம் இல்லாட்டி உயர்வு இல்ல. ஆழத்துக்குள்ள போகாதவங்க பவள முத்துக்களை சொந்தமாக்கிக்கிட முடியாது. இந்த காலத்துல சிலர் உடனடியா உச்சத்தை தொட்டுவிட முயற்சிக்கிறாங்க. இது ரொம்ப ஆபத்தானது. குறுக்கு வழியில கிடைக்கிற எந்த நன்மையும் உயர்வும் வாழ்க்கையில நிலைச்சு நிக்காது அப்படிங்கறத நாம ஒப்புக்கொள்ளணும். ஆழத்தை காணாத விதை ஆலமரமா வளராது. கடவுள் நம்ம கிட்ட ஒரு நன்மைய கொடுக்கறதுக்கு முன்னால அந்த நன்மைய கையாள்றதுக்கு நம்ம தயார்படுத்துறாரு. குயவன் கையில அடங்கியிராத களிமண் பாண்டமாறதில்ல. அதே மாதிரி கடவுள் உங்களை உயர்த்துகிற வரைக்கும் ஆழமானாலும் இருளானாலும் அவர் கரங்கள்ல களிமண் மாதிரி அடங்கி இருங்க. ஏற்ற காலம் வரும்போது பக்குவமடைஞ்ச உங்களை உயரங்கள்ல பறக்க செய்வாரு. ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள் அப்படின்னு வேதாகமம் வாழ்க்கையின் உன்னதத்தை பற்றி எடுத்துரைக்குது. திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை, இப்போ இவ்வளோ நீங்கள் பார்த்த இந்த வீடியோ ஸ்பான்சர் வந்து ஜிஆர் ஜென் ரிவ்யூஸ். சரிங்களா? இதில் வந்து ஆன்லைன் பர்ச்சேஸ் பொருள் எல்லாமே இருக்குது. இதை பாருங்கள், பார்த்துங்க. ஸ்மார்ட் ஃபோன், மற்றபடி எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம், லேப்டாப் எல்லாமே இருக்குது. ஸோ இதுக்கு நீங்கள் உள்ளே போய் ரிவ்யூ பண்ணி பார்க்கலாம். ஸ்மார்ட் வாட்ச்சு எல்லாமே இருக்குது. ஸோ இதில் உங்களுக்கு எந்த இது வேணுனாலும் நீங்கள் வந்து இதை ரிவ்யூ பண்ணி இதில் பார்த்துக்கலாம். ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பார்த்துங்க, ஜிஆர் ரிவ்யூஸ். ஓகேங்களா? இவங்க தான் இந்த வீடியோ ஸ்பான்சர்ஸ். ஓகேங்களா? இதில் போய் பார்த்துங்க, ஜிஆர் ஜென் ரிவ்யூஸ். ஓகே, தேங்க்யூ.